கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளைகள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துக்கிறேன். எடுத்துக்கொள்ளுமா எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம் இந்த நாட்டில் ராஜாக்களும் சரி சுல்தான்களை சந்திக்க வேண்டுமானால் பல புரோட்டோகால்ஸை நம் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அவங்களிடத்துல அப்ளிகேஷன் செய்து அவங்க அப்ரூவ் பண்ண கையோட தேதி நேரம், நம்ம எப்படியாக எந்த உடையை அணிய வேண்டும், எப்படியாக ராஜாக்கு முன்பதாக வர வேண்டும் என்று சொல்லி பல புரோட்டோகால்ஸை நம் கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக வருவதற்கு இப்படிப்பட்ட புரோட்டோகால்ஸை நமக்கு கிடையாது. ஏனென்றால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எல்லா நேரங்களிலும் அவருடைய கிருபாசனத்தை நாடி வருவதற்கு, அவருடைய கிருபாசனத்தை எக்ஸஸ் பண்ணுவதற்கு அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவராகி கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படியாக நாம் பார்த்தோம்னாக்கா அவருடைய கிருபாசனம் என்று சொல்லும் பொழுது இந்த கிருபாசனத்தின் அடிப்படை அவருடைய கிருபையும் இரக்கமுமாய் இருக்கிறது. இந்த கிருபையும் இரக்கமும் நம்ம சம்பாதிக்க முடியாத ஒன்று, ஆனாலும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். நாம் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கு அநேக நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி, தங்கியிருக்க இடங்களில், நம் படிக்கும் பள்ளிக்கூடங்களிலே நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பி வருகிறது. நமக்கு விரோதமாய் அநீதியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஜெபிக்கிறத தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அதே சமயத்துல நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் இந்த நாளில் எந்த விதமான ஜெபத்திற்கு பதிலும் இல்லை என்று சொல்லி நாம் வருத்தப்பட்டு கொண்டு இருப்போமானால் தேவனுடைய கிருபாசனம் என்று சொல்லி நமக்கு ஒரு இடம் உண்டு. இந்த இடத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பதாக எடுக்கல. எல்லா நேரங்களிலும்